சென்னையில் பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று இரவு முதலே பலத்த மழை பெய்து வந்த நிலையில் சற்று ஓய்ந்திருந்த மழை தற்போது மீண்டும் வெளுத்து வாங்க தொடங்கியிருக்கிறது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், பெஞ்சல் புயல் இன்று மாலை அல்லது நாளை காலைதான் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் தற்போது மீண்டும் கனமழையானது பெய்ய தொடங்கியிருக்கிறது. நிலவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், கடந்த ஒரு 24 மணி நேரமாகவே இந்த புயல் எதிரொலியாக சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே பலத்த மழையானது பெய்தது. குறிப்பாக நேற்று இரவு முதல் தொடங்கிய பலத்த மழையானது தற்போது வரை அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில், ஆனால் கடந்த ஒரு 2 மணி நேரமாக சென்னை புறநகர் பகுதியில் மட்டுமே மழையின் அளவை தற்போது ஓய்ந்து காணப்பட்டு வந்தது. தொடர்ந்து மேலும் பார்த்தோம் என்றால் தற்போது மீண்டும் இந்த மழையின் அளவானது சற்று அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அடுத்த ஒரு 12 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து இந்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக நேற்றே வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் நேற்று இரவு முதலே தொடர்ந்து இந்த புறநகர் பகுதிகளில் பலத்த மழையானது பெய்ததன் காரணமாக அதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னை புறநகர் பகுதியில் மழை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக காலை ஒரு 6 மணி முதலிருந்தே 9 மணி வரை கடந்த ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து இந்த பலத்த மழையை பெய்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக ஒரு 9, 10, 11 அந்த 3 மணி நேரத்திற்கு லேசான முதல் மிதமான மழையானது பெய்தது. மேலும் தற்போது பார்த்தோம் என்றால் இந்த பலத்த மழையானது நீடித்து வரும் என கூறப்பட்டிருந்த நிலையில் மழையின் காரணமாக சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த ஒரு 48 மணி நேரமாக தமிழகம் முழுவதுமே மழையானது பாதிப்பு அதிகரித்துக் கொண்டு வரக்கூடிய நிலையில், ஆனால் சென்னை புறநகர் பகுதியில் மட்டுமே கடந்த 2 நாட்களாக பலத்த மழையானது பெய்து வருகிறது. அதன் எதிரொலியாக தான் தற்போது இந்த அடுத்த 12 மணி நேரத்திற்கு மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது சென்னை புறநகர் பகுதியில் முழுவதுமே மழையின் தாக்கமானது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தென்கிழக்கு பகுதியில் இந்த புயலானது நிலை கொண்டுள்ளதால் குறிப்பாக 100 கிலோமீட்டர் கிட்ட, அதாவது கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அளவிற்கு வந்துள்ளதாலும் அதன் எதிரொலியாக மழையின் பாதிப்பு இன்னும் அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்று மாலை புதுச்சேரி, மகாபலிபுரம் போன்ற இடையில் இந்த புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் அந்த நேரத்தில் மட்டும் காற்று மற்றும் அந்த மழையின் அளவானது நீடித்து காணப்படும். அந்த நேரத்தில் மட்டும் அதிகமான மழையானது பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதன் எதிரொலியாக தான் இந்த புறநகர் பகுதிகள் முழுவதுமே மழையின் பாதிப்பானது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. மேலும் இன்று மாலை வரை தொடர்ந்து இந்த மழையின் பாதிப்பானது சற்று அதிகரித்துதான் காணப்பட்டு வரும். இந்த புயல் கரையை கடந்த பிறகு மழையின் அளவானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இன்று மட்டுமல்லாமல் நாளையும் சென்னை புறநகர் பகுதிகளுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும், மேலும் 1ஆம் தேதி வரை சாரல் மழைக்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.